கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். வசூல் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அது எதுவுமே செய்யல. அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, செய்யல. ஆனா ஜூன் மாசம் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாசம் யார் முதலமைச்சராக இருப்பாங்க? அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும். அப்போ இப்படி ஏமாற்று வேலையில் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஓய்வூதிய திட்டத்திலும் பழைய ஓய்வு திட்டத்தை பொறுத்த மட்டிலும் முந்தி யாருமே அரசு ஊழியர்கள் பங்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போது அரசு ஊழியர்கள் 10% பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதையும் அரசு ஊழியர்கள் ஏற்றிருப்பதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக சொன்னதையெல்லாம் செய்யாத அரசு இன்றைக்கு விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, கஞ்சா, பெத்தமைட் போன்ற போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமைகள், லாக்அப் டெத் மரணங்கள், இன்னைக்கு அத்தனையும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு செய்திருக்கு. கிருஷ்ணகிரியில் கூட இப்ப பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அதை செய்திருக்கிறாங்க. நீங்க சொன்னது நான் சொன்ன விஷயத்துக்காண்டி பாராட்டு, கிருஷ்ணகிரி சம்பவத்துக்காண்டி பாராட்டு தெரிவிச்சா சொல்றீங்களா? அதுதான் எங்களுக்கு அது புரியாத புதிரா இருக்கு. பழைய ஓய்வு திட்டம் என்பது அரசாங்கம் கொடுக்க வேண்டியது. ஆனா இப்பொழுது அரசு ஊழியர்கள் 10% கொடுக்கதை பாராட்டுகிறார்கள் சொன்னா அதை பத்தி எனக்கு நீங்க தான் கருத்து சொல்லணும். பிரதமர் மோடியினுடைய தமிழக வருகை எந்த எழுச்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது பாரத நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பொதுக்கூட்டம் தான் ஆரம்பித்தோம். அது மாநாடு போல் நடந்து முடிந்தது. கிட்டத்தட்ட 5 மைலுக்கெல்லாம் வாகனங்கள் நின்றதெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்தது. அதையும் தாண்டின எழுச்சி இப்பொழுது மதுரையிலே வருகிற 1ஆம் தேதி நடைபெறுகிற அந்த கூட்டத்தில் மிக பிரம்மாண்டமான முறை அந்த மாநாடு நடைபெறப் போகிறது. அதனைத் தொடர்ந்து திருச்சியில் 11ஆம் தேதி திருச்சியிலும் மிக பிரம்மாண்டமான முறையில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிற கூட்டத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். நன்றி.